நான் நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூட நானும் அவர் கெத்துன்னு ஒரு படம் நடித்தோம். அதில் ஒரு சீனில் வந்து மேலே ஏறி என்னமோ இப்படி பார்க்கல, அது மகிட்டு அது ஸ்லிப்பாகி கீழே விழுந்து இங்கே அடிபட்டுருச்சு, முட்டி கீழே அடிபட்டு. அது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸாக விட்டு அது என்ன உள்ள ரத்தம் கட்டி பெரிய பிரச்சனையாகி போச்சு. பிரச்சனையானப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் அது கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி அந்த பிளட் கிளாட்டையெல்லாம் ரத்த சேங்கிறதெல்லாம் எடுத்தால் தாங்க முடியும் அப்படின்னு டாக்டர் சொன்னார். அதுக்கு எனக்கு டாக்டர் பண்ணிடலாம் அப்படின்னு. எப்போ பண்ணலாங்க அப்படின்னு அவர் கேட்டார். நாளைக்கே பண்ணிடலாம் டாக்டர், எனக்கு ஷூட்டிங் போனோம்னா. இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் நேரங்காலம் பார்க்கணுமா அப்படின்னா. இல்லை கண்டிப்பாக நான் நேரங்காலமெல்லாம் பார்ப்பேன் டாக்டர், நல்ல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எப்போ யமகண்டம்னு சொல்லுங்கள், அன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன். நீங்கள் எங்கே சும்மா ஏதாச்சும் ரகலையாக பண்ணிட்டு. இல்லை டாக்டர், நான் பேசுகிறதுக்கு எனக்கு மேட்ரு வேணுமில்ல. இப்போ படித்தவங்க தோழர் பப்பா மோகன் அவர்கள் பேசுகிறார் அப்படின்னா அவர் வக்கீலுக்கு படித்தவர், அவர் பல விஷயங்கள் சொல்லுவார். நான் என்னோட சொந்த அனுபவத்தை தானே சொல்ல முடியும். இப்படி ஜாதிக்காரனால எந்த பிரயோஜனம் இல்லைங்க, என்னை தாமஸ் ஆல்வா எடிசன் தாங்க நடிகன் ஆக்கினார், எனக்கு வந்து இப்படி இப்போ இதை தான் நான் சொல்ல முடியும். எனக்கு ஆப்ரேஷன் வந்து நல்ல செவ்வாய்க்கிழமை கரெக்டான ராகு காலம் யமகண்டா எப்போ இருக்குதோ அப்போ தாங்க பண்ணுவேன்னு பிடிவாதம் பிடிச்சி, சரி உங்கள் பிரச்சனை வாங்க, அவரும் டயர்ட் ஆகிட்டார், உங்கள் பிரச்சனை வாங்க பண்ணிக்கலான்னு சொல்லி பண்ணி கிட்டத்தட்ட 10 வருஷமாச்சு. சூப்பராக இருக்குது.